இந்த படத்துக்கு ஒரு கதையை தீர்மானிக்கிறாரு. அந்த கதையில மோகன்லால் சார் இருக்காரு. அந்த கேரக்டர் உண்மையாவே பெரிய கேரக்டர். ஆனாலும் அந்த கேரக்டரோட பிரசன்ஸ ரொம்ப கம்மியாவே வச்சிருக்கிறதுக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் வேணுமோன்னு தோணுச்சு. ஏன்னா மோகன்லால் சாரோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே வரப்போறாங்க. அப்ப அவர் படம் முழுக்க வரணும் அப்படின்னு தான் நம்ம நெனைப்போம். லூசிஃபர்லயும் அவரோட காட்சிகள் கம்மியா தான் இருந்தது. பட் இந்த படத்துல இன்னும் காட்சிகள் கம்மியா தான் இருக்கு. ரொம்ப லேட்டா தான் வராரு. ரொம்ப எண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியான காட்சிகள் தான் இருக்கும் போல இருக்கு. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த படத்தோட கதை இதுதான். இந்த கதையில ஹீரோ என்ன பண்றாரு? அவரோட பிரசன்ஸ் என்ன? அவர் இல்லன்னா கூட அவர் 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 ஒண்ண நடத்துறாரு. அதுதான் இந்த படத்துக்கு தேவை. அதுக்கேத்த மாரி தான் அவர் படத்த டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ஒரு உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். அதற்கு மோகன்லால் சார் வந்து அக்செப்ட் பண்றது இருக்குல்ல. ஒரு 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 நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். டைரக்டர் இவ்வளவு தூரம் நம்பணுங்கிறது பெரிய விஷயம். அவ்வளவு தூரம் நம்பி குடுத்திருக்காரு. போதும் இது ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்காருல்ல. ஸோ 2 பேருமே பரஸ்பரம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த ரிலேஷன்ஷிப் டைரக்டர் ஹீரோவுக்கான ரிலேஷன்ஷிப்பை நம்ம பாராட்டி ஆகணும். அட் த சேம் டைம் எனக்கு இன்னும் நிறைய காட்சிகள் அவர் வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இன்னும் காட்சிகள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு. அந்த வருத்தம் இல்லாமல் இல்லை. அது மேபி மோகன்லாலோட தீவிரமான ரசிகர்கள் அதை மைனஸாக கூட சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி சொல்ற பட்சத்தில் அது இந்த படத்துக்கு ஒரு மைனஸாகவும் மாறிடலாம். பட் நான் அதை மைனஸாக பார்க்கல. ஒரு டைரக்டரோட பிரில்லியன்ஸாகவும் டைரக்டரோட கான்ஃபிடண்டாக தான் நான் அதை பார்க்குறேன். படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் பெருசா இல்லை. இதெல்லாம் மைனஸ் அப்படின்னு சொல்றது. ஏன்னா நம்ம லூசிஃபர் பார்த்ததுனால அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சு தான் போகிறோம். ஒரே ஒரு சீக்வன்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா இந்த படம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸ், முஸ்லிம்ஸ்க்கு எகென்ஸ்டா பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய படமா தான் இருக்கு ஓவராலா. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு பாகிஸ்தான் சீக்வன்ஸ் வருது. அந்த சீக்வன்ஸை தவிர்த்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா அது மட்டும் யூஸ்வலா இருக்கு. யூஸ்வலா பாகிஸ்தான் அப்படின்னு போனா டெரரிசம் ஒரு அமைப்பு, ஒரு தீவிரவாத அமைப்புன்னு போனா நம்ம ஒன்னு வழக்கமாவே அவங்க பேசுற மாதிரி ஒரு டயலாக் செட் பண்ணி வச்சிருக்கோம்ல. கிட்டத்தட்ட அப்படி ஒரு சீக்வன்ஸை வச்சிருக்காங்க. அதை தவிர்த்திருக்கலாம். அதை வேற மாதிரி கூட அந்த சீக்வன்ஸை இணைச்சிருக்கலாம். இப்படி ஒரு படம் எடுத்துட்டு அப்படி அந்த சீக்வன்ஸ் எதுக்கு அப்படின்னு தோணுச்சு. அது ஆப்வியஸ்லி எனக்கு மைனஸாகவும் தோணுச்சு. இந்த படத்துக்கு அது தேவையில்லையோன்னு தோணுச்சு. அதுல கொஞ்சம் கான்சியஸா இருந்திருக்கலாம். அது ஒண்ணுதான் எனக்கு இந்த படத்துல உறுத்தலான விஷயமா இருக்கு. மற்றபடி டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஓப்பனா பாலிடிக்ஸ் டயலாக் பேசுறது, அஸ் யூஷுவல் மோகன்லால் சாரோட கம்மியான டயலாக் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கிறாரு முரளி கோபி.